மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷ்ணான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த விந்து முந்துதல் அல்லது ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் பற்றியது. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலமும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இன்று இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த சிறுநீர் தொகுதியிலே ஏற்படுகின்ற கிருமி தொற்றானது எவ்வாறு இந்த ஆண்களுடைய இந்த பாலியல் வாழ்க்கை அல்லது செக்ஷுவல் லைஃபை பாதிக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இன்று எங்களுடைய இந்த நவநாகரிக உலகிலே மனைவியுடன் மட்டும்தான் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ளாமல் அலுவலகங்களிலோ வெளியிடங்களிலோ பல விதமான திருமணத்திற்கு பிந்திய, அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லுவோம், திருமணத்துக்கு புறம்பான பலதரப்பட்ட பாலியல் ரீதியான உறவுகள் ஏற்படுகிறது. இவ்வாறு இந்த பாலியல் ரீதியான உறவுகள் ஏற்படுகின்ற போது அந்த இடத்திலே எங்களுடைய இந்த ஆண்குறி அல்லது சிறுநீர் தொகுதியிலே இந்த கிருமி தொற்று ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிருமி தொற்று ஏற்பட்ட பிற்பாடு அவற்றுக்குரிய சிகிச்சையை உரிய வைத்தியரின் ஊடாக பெறாவிட்டால் இந்த கிருமிகள் எங்களுடைய சிறுநீர் தொகுதியிலே அல்லது சிறுநீரக தொகுதியிலே பலகி பெருகி அதன் பிற்பாடு எங்களுடைய பாலியல் ரீதியான தொழிற்பாட்டுகளுக்கு அல்லது பாலியல் வாழ்க்கைக்கு செக்ஷுவல் லைஃபுக்கு பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நான் பல இடங்களிலே பார்த்திருக்கின்றேன். ஒருவரும் எங்களிடம் சொல்வதில்லை நான் வேறு பெண்களுடன் போய் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொண்டேன் என்று. ஆனால் சொல்லுவார்கள், காலையிலே எழும்பி நான் என்னுடைய ஆண்குறியை பார்க்கின்ற போது அதன் மேல் ஒரு படிவம் மாதிரி, ஒரு மாதிரி அல்லது பவுடர் மாதிரி படிந்திருப்பதை நான் கண்டேன் என்று சொல்லுவார்கள். உண்மையாக இந்த பவுடர் மாதிரி அல்லது மாதிரி படிந்திருப்பது என்பது அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆண்குறியிலே இருந்து வருகின்ற ஒரு சிறுநீரக தொகுதியில் ஏற்படுகின்ற ஒரு தொற்று, அதாவது ஒரு பீனைல் டிஸ்சார்ஜ் என்று சொல்லுவோம், ஒரு நீர் தொற்று. அதன் மூலமாகத்தான் அந்த வெள்ளை நிறமான சிதலோ அல்லது செலமோ அல்லது பஸ்ஸோ வெளியிலே வரக்கூடியதாக இருக்கின்றது. இது பிற்காலத்திலே மிகுந்த பாரதூரமான பாதிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் அவர்களிடம் நீங்கள் யாரோடைய போய் தொடர்புகளை வைத்திருந்தீர்களா என்று கேட்கின்ற போது உடனடியாக எங்களுக்கு வருகின்ற விடை என்ன? இல்லை, பரவாயில்லை. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தின் மூலம் கண்டிருக்கின்றேன். நாங்கள் உரிய சிகிச்சை, இந்த விதத்தை நாங்கள் கொனோரியா என்று சொல்லுவோம், அதாவது நிசாரியோ கொனோரியா எனப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவினாலே இந்த தொற்று ஏற்படுகிறது. இதற்குரிய சிகிச்சை அளிக்கின்ற போது 1-2 கிழமையிலே அவருக்கு இருந்த இந்த பாலியல் பிரச்சனை, செக்ஷுவல் லைஃப், அதாவது மனைவியுடன் பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்ள போடுகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனை உடனடியாக தீர்ந்து விடுவதை நான் கண்டிருக்கின்றோம். எனவே இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய ஒரு காரணமாகவும் ஆண்களுக்கு இந்த சிறுநீரக தொகுதியிலே அல்லது ஆண்களுடைய இனப்பெருக்க தொகுதியிலே ஆண்குறி விதைகளிலே ஏற்படுகின்ற ஒரு கிருமி தொற்றும் ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் உரிய வைத்தியரை கண்டு அதற்குரிய சிகிச்சையை பெற வேண்டும், முழுமையாக பெற வேண்டும். அதான் மிகவும் முக்கியமானது. ஏனோ தானோ ஒன்று பெற்றீர்களாக இருந்தால் அந்த சிறுநீரக தொகுதியிலே இருக்கின்ற அந்த கிருமிகள் 100% அழியாது. பிற்காலத்திலே உங்களுக்கு அடிக்கடி இந்த யூரின் போவது, சிறுநீர் கழிப்பது தடைப்படும் போன்ற பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் என்னுடைய அனுபவத்தின்படி ஒருவர் போய் ஒரு புரோத்தலாஸிலோ ஒரு ஸ்பாவிலையோ அல்லது மசாஜின் பார்லரிலேயோ, அதாவது பாதுகாப்பற்ற உடல் உறவை மேற்கொள்ளுவாராக இருந்தால், அதாவது கொண்டம் பாவிக்காமல் ஆணுரையை பாவிக்காமல் பாதுகாப்பற்ற உடல் உறவை அவர் மேற்கொள்ளுவாராக இருந்தால் அவருக்கு இந்த தொற்று ஏற்படுவது சாதாரணம். தொற்று ஏற்படாவிட்டால் தான் நாங்கள் ஒரு ஆச்சரியப்பட வேண்டுமே தவிர
தொற்று ஏற்படுவது என்பது சாதாரணம். எனவே இதற்கு உரிய சிகிச்சையை கட்டாயமாக நீங்கள் பெற வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால் இது பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த கிருமிகள் நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது உங்களுடைய மனைவிக்கு தொற்றும். ஆனால் உங்களுடைய மனைவி உங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறார், நீங்கள் ஒருவருடமே பாலியல் ரீதியான தொடர்பு கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு நிலையில் ஸ்தானத்திலே தான் மனைவி உங்களை வைத்து பார்க்கிறார். பல இடங்களிலே எங்களுக்கு இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வைத்தியசாலையிலும் எங்களுடைய தனியார் வீடு சிகிச்சை நிலையங்களிலும் சந்திக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், மனைவி தன்னுடைய கணவரின் மேலே 100% நம்பிக்கை வைத்திருக்கின்றால், ஆனால் மனைவிக்கு இந்த பாலியல் ரீதியான பரவுகின்ற நோய் ஏற்படுகிறது. வைத்தியர்களாகிய நாங்கள் எங்களுடைய கடமை என்ன நோய் ஏற்பட்டது என்பதை அந்த மனைவிக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டும். அதன் பிற்பாடு அவர் என்ன செய்வார், சரியாக அழுது கொண்டு இப்படி ஒரு நோய் எனக்கு வேற சந்தர்ப்பம் இல்லை, எனது கணவர் மிகுந்த நல்லவர் என்று சொல்லி கடைசியிலே எல்லாமே மூடி மறைக்கப்பட்டு இது பாரதூரமாக இந்த பிரச்சனை வெடிக்கின்ற போதுதான் அந்த இடத்திலே ஒரு அந்த குடும்ப வாழ்வு சிதைவடைவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கு ஆண்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் இவ்வாறு திருமணத்துக்கு பிறகான ஏதாவது தொடர்புகளை வைத்திருந்தால் குறைந்தது உங்களுடைய குடும்ப வைத்தியரிடமாவது சென்று உங்களுடைய பிரச்சனை நீங்கள் தெரிவிக்கின்ற போது அதற்குரிய உரிய சிகிச்சையை அந்த குடும்ப வைத்தியர் அளிப்பார். இல்லாவிட்டால் அந்த நோய் உங்களுடைய மனைவிக்கு தொற்றும். பிறகு மனைவி பிரெக்னன்ட் ஆகி பிள்ளை பிறப்போகின்ற போது, உதாரணமாக ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ், அதாவது ஜெனிட்டல் ஹெர்பீஸ் எனப்படுகின்ற ஒரு வருத்தம், இது வைரஸினாலே ஏற்படுகிறது. வைரஸ் 1 ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் 1, ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் டைப் 2 என்று 2 வைரஸினாலே ஏற்படுகிறது. இந்த வைரஸுகள் எங்களுடைய உடலிலே இருந்து ஏதோ ஒரு காரணத்தினாலே எங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்ற போது இவை வெளியிலே வரும். இவ்வாறு வெளியிலே வருகின்ற போது கடைசியிலே எந்த காலத்திலே எங்களுடைய ஒரு பெண்ணினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்போது குறைகிறது என்றால், அவர் ஒரு பிள்ளை பிற இருக்கின்ற போது, பிரெக்னண்டாக கர்ப்பமாக இருக்கின்ற போதுதான் ஒரு பெண்ணினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. அந்த நேரத்திலே இந்த நோய்கள் எல்லாம் வெளியிலே வருகின்ற போது அந்த இடத்திலே குடும்பத்திலே அது வைத்தியர்களுக்கும் பெரிய கஷ்டமான ஒரு விடயமாக அது மாறிவிடுகிறது. எனவே அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் எனப்படுகிற இந்த வைரஸை என்னென்ன பாதிப்பை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த கிருமிகளானது கவனித்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பாலியல் வாழ்க்கைக்கு, அதாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி முறைப்படையாத தன்மை, அதே நேரத்தில் ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த விந்து முந்தல் போன்ற பிரச்சனைகளை இந்த கிருமிகள் எங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் இந்த மணி சைனை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவே அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.